திருவள்ளூரில் முறை தவறிய உறவு தொடர்பாக பெட்ரோல் ஊற்றி தீ வைக்கப்பட்ட பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். பெண் மீது பெட்ரோல் ஊற்றப்பட்ட நிலையில் அருகிலிருந்த விளக்கில் இருந்த தீ அவரது உடலில் பற்றிய பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி உள்ளது. நடந்தது என்ன? மக்கள் நடமாட்டம் நிறைந்து காணப்படும் சந்தை கடையில் பெண் ஒருவர் மீது மற்றொரு பெண் பெட்ரோல் ஊற்றி தீ வைக்க முயற்சித்துள்ளார். அவர் தீக்குச்சியை எடுப்பதற்குள் பெட்ரோல் ஊற்றப்பட்ட பெண் மீது தீ பற்றியுள்ளது. சந்தை கடையில் நிகழ்ந்த கொலை பாதக சம்பவத்தின் பின்னணி என்ன? திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். காய்கறி கடை நடத்தி வரும் இவருக்கு பார்வதி என்பவருடன் திருமணமாகி 2 குழந்தைகள் உள்ளனர். இந்த நிலையில் சுரேஷுக்கு அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவருடன் திருமண பந்தத்தை மீறிய உறவு இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த பழக்கத்தின் காரணமாக திருவள்ளூரில் உள்ள சுரேஷுக்கு சொந்தமான காய்கறி கடையை ராஜேஸ்வரி கவனித்து வந்துள்ளார். இது சுரேஷின் மனைவி பார்வதிக்கு தெரிய வந்ததும் கடும் ஆத்திரம் அடைந்துள்ளார். ஆத்திரம் தலைக்கேறிய நிலையில் கடந்த 9ஆம் தேதி காலை 9 மணி அளவில் பார்வதி கடும் கோபத்துடன் மார்க்கெட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது தான் எடுத்துச் சென்ற பெட்ரோலை ராஜேஸ்வரி மீது ஊற்றி தீ வைத்ததாக கூறப்பட்டது. இதில் படுகாயமடைந்த ராஜேஸ்வரியை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் சுரேஷ் மற்றும் அவரின் மனைவி பார்வதி உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் ராஜேஸ்வரி மீது பார்வதி பெட்ரோல் ஊற்றிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. சம்பவத்தன்று ஆவேசமாக மார்க்கெட்டிற்குள் நுழைந்த பார்வதி பாட்டிலில் கொண்டு வந்த பெட்ரோலை ராஜேஸ்வரி மீது ஊற்றினார். அதிர்ச்சியடைந்த ராஜேஸ்வரி தன்னை காத்துக்கொள்ள அங்கிருந்து தப்பியோட முயற்சித்தார். அப்போது கடையில் சுரேஷின் தந்தை படத்திற்கு முன்பு ஏற்றி வைக்கப்பட்டிருந்த அகல் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. எதிர்பாராத விதமாக விளக்கில் எரிந்த தீ பெட்ரோல் ஊற்றப்பட்டிருந்த ராஜேஸ்வரி உடல் முழுவதும் பற்றி எரிந்தது. பதைபதைக்க வைக்கும் இந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கொடூர சம்பவத்தில் 80% தீக்காயமடைந்த ராஜேஸ்வரிக்கு சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. ஆனால் 4 நாட்களுக்கு பின் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் திருவள்ளூர் மார்க்கெட் பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.